இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தொடக்க நூலிலிருந்து வாசகம், 3ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மேரி மேக்தலின் டி பாசியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. இன்று புனித கன்னி மரியா திரு அன்னை, நம்முடைய திரு அவையின் அன்னையாக நினைவு கூறப்படும் நாள். அன்னை மரியாவிடமும் நாம் இன்று விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். சரி, இன்று மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று இயேசு உங்கள் வாழ்வில் மிக நல்ல காரியங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். தினமும் ஒரு 10 நிமிடம் இந்த காணொளியை கேட்டு ஜெபியுங்கள். அன்றைக்கான திருப்பலி வாசகங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும். பிள்ளைகள் மென்மேலும் உயர்வார்கள். ஏதாவது தடை உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நிச்சயம் மாறும், முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் குடும்பத்திற்கு தினமும் ஜெபம் அவசியம் நண்பர்களே. ஜெபம்தான் உங்களை பாதுகாக்கும் கவசம். இயேசு ஒருவர் மட்டுமே நம்மை காக்க முடியும், நம் தேவைகளை சந்திக்க முடியும். உங்களை இயேசு மிகவும் அன்பு செய்கிறாராம். நீங்கள் இதை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே போதும், உங்கள் வாழ்வில் விமோச்சனம் கிடைக்கும். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதி வைத்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக தினமும் ஜெபிக்கின்றோம். இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆசிர்வாதங்களை பொழிய வேண்டுமாய் இந்த நிமிடம் ஜெபிக்கின்றோம். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு என்ன கூறுகிறது? ஆதாமும் ஏவாளும் கடவுளின் கட்டளையை மீறிய பிறகு நடந்த நிகழ்வை பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்த பின் பயமும் வெட்கமும் அவர்களை ஆட்கொண்டது. அதனால் அவர்கள் கடவுளிடம் இருந்து ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் கடவுள் மனிதனை தேடி, ஆதாமே, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கிறார். இது வெறும் இடத்தை பற்றிய கேள்வி அல்ல நண்பர்களே. ஆதாமே, உன் மனநிலை என்ன என்பதை பற்றிய கேள்வி. நீ என்னிடம் இருந்து ஏன் தூரமாகிவிட்டாய் என்ற அன்பான அழைப்பு. ஆதாம் தன் தவறை ஏவாளான பெண் மீது சுமத்துகிறார். ஏவாள் பாம்பை குற்றம் சொல்லுகிறாள். மனித இயல்பை நாம் பல நேரங்களில் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் மற்றவர்களை குறை கூறுகிறோம். இதுதான் மனித இயல்பு. ஆனால் இந்த முதல் வாசகத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. அது என்ன? அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்று கடவுள் கூறுகிறார். அன்று பழைய ஏற்பாட்டில் அது ஏவாளை குறித்தது. புதிய ஏற்பாட்டில் அது அன்னை மரியாவை குறிக்கிறது. இது தீமையின் மீது இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதை அறிவிக்கும் வாக்குறுதி. ஒரு குழந்தை தவறு செய்த பின் பெற்றோரிடம் நேராக வர அஞ்சும். அது மறைந்து ஒளிந்து கொள்ள முயலும். ஆனால் நல்ல பெற்றோராக இருந்தால் கோபத்தால் மட்டுமல்ல, அன்பால் அந்த குழந்தையை தேடுவார்கள். அடிக்க மாட்டார்கள். பொறுமையாக தவறை எடுத்து கூறுவார்கள். அதுபோல நாம் தவறு செய்யும் போது கடவுளிடம் இருந்து தூரமாகி போகலாம். ஜெபத்தை தவிர்க்கலாம். மனதில் குற்ற உணர்வு நமக்கு வரலாம். ஆனால் கடவுள் இன்னும் நம்மை தேடுகிறார். இன்று வரை நம்மை தேடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தவறை மறைப்பதற்கு பதிலாக ஒப்புக்கொள்வது நல்லது நண்பர்களே. பிறரை குறை கூறுவதற்கு பதிலாக நாம் மனம் மாறுவது முக்கியம். கடவுள் தண்டிக்க மட்டுமல்ல, மீண்டும் நம்மை எழுப்பவும் நம்மை தேடுகிறார். பாவம் மனிதனை ஒளியிலிருந்து மறைக்கிறது. கடவுளின் அன்பு மீண்டும் நம்மை வெளிச்சத்திற்கு கூட்டி வரும். தவறை ஒப்புக்கொள்வதே மாற்றத்தின் முதல் படி.
கடவுள் நம்மை தேடும் அன்பு, அவரின் அன்பு ஒருபோதும் குறையாது. நாம் கடவுளிடம் இருந்து ஒளிந்து கொண்டாலும் கடவுளின் அன்பு நம்மை தேடி வந்து மீண்டும் நம்மை காப்பாற்றும் அன்பு. சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? நற்செய்தியில் சிலுவையில் மிகுந்த வேதனையின் நடுவிலும் இயேசு தன் தாயை மரியாவை மறக்கவில்லை. அவர் தம் அன்பு சீடரை நோக்கி, இவரே உம் தாய் என்றும், தன் தாயை நோக்கி, இவரே உம் மகன் என்றும் கூறுகிறார். இதன் மூலம் இயேசு மரியாவை யோவானுக்கு மட்டுமல்ல, அனைத்து விசுவாசிகளுக்கும் நமக்கும் தாயாக அளிக்கிறார். சிலுவையின் கீழ் மரியாள் உறுதியாக நின்றார். மகனின் வேதனையை பார்த்தும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. துன்பத்தின் நடுவிலும் கடவுளோடு நிலைத்து இருந்தார். அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும். இந்த நற்செய்தி நமக்கு கற்பிப்பது என்ன? உண்மையான அன்பு என்பது துன்பம் வந்தாலும் விலகாத அன்பு. மரியன்னை நம்முடைய ஆன்மீக தாய். கடவுள் நம்மை ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழத்தான் அழைக்கிறார். ஆனால் நாம் அப்படி வாழ்கிறோமா? சற்றே யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல தாய் தனது குழந்தை கஷ்டத்தில் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு போக மாட்டாள். எல்லோரும் விலகினாலும் தாய் அருகில் நின்று ஆறுதல் அளிப்பாள். அதுபோல மரியாவும் சிலுவையில் கீழ் இறுதி வரை இயேசுவோடு நின்றார்கள். இன்று நாமும் துன்பம், கவலை, தனிமை அனுபவிக்கும் நேரங்களில் நம்மோடு அன்னை மரியாள் இருப்பார். தாயைப் போல நம்மை தேற்றுவார். ஒவ்வொரு நாளும் நாம் அன்னை மரியாவின் ஆதரவை தேட வேண்டும். மேலும் யோவான் மரியாளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது போல நாமும் அன்னை மரியாவை நம் இதயத்திலும் நம் வீட்டிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அழைக்க வேண்டும், ஜெபமாலை செய்து அழைக்க வேண்டும். தாயின் அன்பு துன்பத்தின் நேரத்தில் அதிகமாக வெளிப்படும். சிலுவையின் கீழ் நின்ற நம்பிக்கை, நம் தாயின் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. மரியாளை ஏற்றுக்கொள்ளும் இதயமும் குடும்பமும் இயேசுவுக்கும் நெருக்கமாகும் குடும்பம், ஆசிர்வதிக்கப்படும் குடும்பம். இதை நாம் மறக்க கூடாது நண்பர்களே. சிலுவையின் கீழ் இயேசு நமக்கு தாயை அளித்தார். மரியாள் இன்று வரை தன் மகனின் வார்த்தையை கேட்டு நம்மோடு வாழ்கிறாள். சரி, இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா நண்பர்களே? நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆம், இந்த திருப்பாடலுக்கேற்ப இயேசு நம்மை விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படும் என்று வசனம் சொல்வது போல நம்மை பற்றி மேன்மையானவற்றை பேசும்படி இயேசு நம்மை உயர்த்தி வாழ வைப்பார் என்று இன்று ஜெபிக்க வேண்டும். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். ஆம் இயேசுவே, நீரே எங்களை நிலைநாட்டுபவர். நீரே எங்களை பற்றி ஊராரெல்லாம் பேசும்படி செய்பவர். ஏசப்பா, எனக்கு இருக்கும் திறமை, என் வேலை, படிப்பு அனைத்தும் நீர் தந்தது. என் குடும்பமும் நீர் தந்தது. என்னை இன்று வரை நிலைநாட்டி வைப்பவரும் நீரே. சீயோனை பற்றி உலகெல்லாம் பேசும் என்று சொன்னீரே. என்னை பற்றியும் என் பிள்ளைகளை பற்றியும் என் நண்பர்களும் உற்றாரும் உறவினர்களும் பெருமையாக பேசும்படி எங்களை உயர்த்தி வைக்குமாறு ஜெபிக்கின்றோம். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். ஆம் இயேசுவே, எங்கள் நலன்களின் ஊற்று நீரே. இயேசுவே,
எங்கள் உறைவிடம் நீரே இயேசுவே. எங்களுக்கு ஒரு சின்ன நல்லது நடந்தாலும் அது உம்மிடம் இருந்தே வருகிறது. நலன்கள் அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஒவ்வொரு நாளும் உம்மிடம் ஜெபித்து அந்த ஊற்றில் இருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உடல் நலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே. ஒரு நாளும் உம்மை மறவாமல் தேடுகின்ற இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் சஞ்சை சத்தரவு இல்லாமல், சத்தம் இல்லாமல், குடும்பமாக நண்பர்களாக நாங்கள் இணைந்து உம்மை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு ஜெபிக்கும் மனதை தாரும் இயேசுவே. இந்த வாரம் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.